மனோஜ் அவர்கள் இறந்த பின்பு அவரு வளர்த்த நாய் பண்ணியிருக்க செயல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு தகவல் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரும், இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின்பு தொடர்ந்து அவர பத்தின ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. அவர் வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் லைஃப்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு நெறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில அவரு ஆசையா வளர்த்த நாய் அப்படிங்கிறது சுத்தமா சாப்பிடாம மனோஜ் ஃபோட்டோவுக்கு முன்னாடியே உட்கார்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மனோஜ் அவர்களுக்கு பெட்ஸ் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் குறிப்பா நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிக்குமாமா. ரொம்பவே ஆசையா ஒரு நாய வாங்கி வளர்த்திருக்காரு. அந்த ஒரு நாய் கூட வாக்கிங் போறது, வெளிய போறது, வீட்ல அந்த நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு அவரு அந்த நாய் கூட ஏராளமான டைம ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த நாய ஒரு குழந்தை மாரி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏகப்பட்ட டைம் அவர் வெளிய போயிட்டாருன்னா, அவங்க சாப்பிட்டாங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குளிப்பாட்டுனீங்களா? அப்படின்னு வீட்ல இருக்கவங்க எல்லாத்துட்டயுமே கேட்பாராமா. எவ்வளோ எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, எவ்வளோ வெளிய போயிட்டு ஒர்க்ல இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த நாய் கூட தான் அவரு விளையாடுவாராமா. அந்த மாரி ரொம்பவே க்ளோஸா அந்த நாய் கூட இருந்திருக்காரு. அப்படியாப்பட்ட அந்த ஒரு நாய் பார்த்தீங்கன்னா, அவரு கூட ரொம்பவே ஜெல் ஆகியிருக்கு. இப்ப அவர் இல்ல இல்லையா? அதனால அவர் சாப்பிடாம இருந்திருக்கு, சரியா தூங்காம இருந்திருக்கு. குறிப்பா மனோஜ் அவர்களோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி போய் நின்னு படுத்துக்கிறது, அந்த ஃபோட்டோவ பார்த்து ஊளையிடுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த நாய் பண்ணியிருக்கு. இத பார்த்துட்டு வீட்ல இருக்கக்கூடிய மனோஜ் பாரதிராஜ் அவர்களோட மனைவியும் சரி, பாரதிராஜா அவர்களும் சரி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஒரு நாய்க்கு இந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பா அவர் கூட பழகுன எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். அதனால தான் அவர பத்தி சொல்ற எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல மனிதர், எளிமையான மனிதர் அப்படின்னு அடிக்கடி இந்த வேர்ட எல்லாருமே யூஸ் பண்றத நம்ம கேட்க முடியுது. நம்மள மாரி தான் அந்த ஒரு நாயுமே இப்ப அவர் இல்லாம ரொம்பவே மிஸ் பண்ணுது அவர அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எமோஷனல கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எத பத்தி நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிறுத்தை சிவா அவர்களோட அடுத்த படம் கார்த்திகூட அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீபத்தில இவரோட இயக்கத்தில வந்திருந்த கங்குவா படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருந்துச்சு. குறிப்பா போட்ட காசு கூட அந்த படம் எடுக்கல அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அவர் கூட அடுத்த படம் பண்றதுக்கு நெறைய பெரிய நடிகர்கள் யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அஜித் சாரோட ஒரு படம் பண்றதாக இருந்துச்சு. ஆனா அஜித் ஃபேன்ஸ் வேணாம் வேணான்னு சொல்லவே அவரும் அந்த படத்த வேணாம் அப்படின்னு சொல்ட்டாரு. அதற்கடுத்து நெறைய நடிகர்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் யாரும் ஓகே சொல்லல. இந்த ஒரு நிலையில நம்ம தான் இவர மறுபடியும் ஹிட் குடுக்க வைக்கணும் அப்படின்னு கார்த்தி அவர்கள் இவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. இவருமே கார்த்திக்காக கதை ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காராமா. கூடிய சீக்கிரமே இவங்களோட காம்போல ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இதற்கு முன்னாடி இவங்க சிறுத்தை அப்படிங்கிற சூப்பர் ஹிட் ஃபிலிம் குடுத்திருக்காங்க. அதே மாதிரியான சூப்பர் ஹிட் ஃபிலிம் குடுத்து சிறுத்தை சிவா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கணும். அதற்கடுத்தும் தொடர்ந்து ஏகப்பட்ட நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சினிமா ரசிகர்களோட ஆசையா மாறியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.